ஹாய் லீகல் ஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஆர்டர் 15. இது வந்து சிபிசியில் இருக்குது. ஓகே, இந்த ஆர்டர் 15 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா டிஸ்போசல் ஆஃப் தி சூட் அட் த ஃபஸ்ட் ஹியரிங். அதாவது முதல் ஹியரிங்லேயே சூட்டு வந்து டிஸ்போஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். இதில் வந்து ரூல் 1 எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டிஸ் நாட் அட் இஷ்யூ. அதாவது இந்த ஹெட்டிங்லேயே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது பார்ட்டிஸுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து சூட்டை வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இஷ்யூன்னு சொல்கிறது என்னது? ஓகே, இஷ்யூன்னா என்ன, அது என்ன, எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இஷ்யூன்னு சொல்கிறது வந்து கொஷின் ஆஃப் லாவும் இருக்காது, கொஷின் ஆஃப் ஃபேக்டும் இருக்காது. ஓகே, ஒரு சூட்டில் வந்து கொஷின் ஆஃப் லா, கொஷின் ஆஃப் ஃபேக்ட் இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் இந்த சூட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இந்த ரூல் 1 டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து கிளியராக வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து ஒரு பிளெயின்டிஃப் இருக்கிறாங்க, அப்புறமா ஒரு டிஃபெண்டன்ட் இருக்கிறாங்க. அப்போ தான் நம்மளால் வந்து சூட் போட முடியும், அப்படி தானே? இதில் வந்து ஒரு பிளெயின்டிஃபுக்கு வந்து ஒரு பிரதர், அதாவது என்ன, ஒரு எல்டர் பிரதர், ஒரு அண்ணா இருக்கிறாங்க. டிஃபெண்டன்ட்டில் வந்து 5 யங்கர் பிரதர் இருக்கிறாங்க, அதாவது தம்பிகள் இருக்கிறாங்க. இந்த அண்ணாக்கு வந்து குழந்தை இல்லாத ஒரே காரணத்துக்காக அந்த 5 பிரதருமே வந்து இந்த அண்ணனுக்கு வந்து என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணுறாரு கோர்ட்டில். பிளெயிண்ட் கொடுக்குறாங்க, பிளெயிண்ட் ப்ரெசென்ட் ஆன அப்புறமாட்டு சூட் நம்பர் ஆகிடுது. அப்புறமா சம்மன் கொடுத்து இவங்களை வந்து கூப்பிடுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து வராங்க, 2 சைட்லேயுமே வராங்க. வந்துட்டு அண்ணா வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டியை வந்து தராமல் இருக்கிறாங்க, என்னோடய ஷேரை தராமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்க மேபி இந்த கேஸை பார்த்து பயப்படலாம், போலீஸ் பார்த்து பயப்படலாம், ஜட்ஜை பார்த்து பயப்படலாம். அந்த கோர்ட்டு கேஸ் எதுக்கு நம்ம அலைகிறோம், பேசாமல் நம்ம அண்ணனுக்கு வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம அண்ணனுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட்டை பொறுத்த பட்சத்தில் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. அதாவது கொஷின் ஆஃப் லாவும் இல்லை, கொஷின் ஆஃப் ஃபேக்டும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜட்ஜு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே எந்த ஒரு இஷ்யூ இல்லாத பட்சத்தில் அன்னைக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ரூல் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் இந்த சூட் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரூல் 2ல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ஆஃப் செவரல் டிஃபெண்டன்ட்ஸ் நாட் அட் இஷ்யூ. அதாவது என்னென்னா 1 ஆஃப் செவரல் டிஃபெண்டன்ட்னா நிறைய டிஃபெண்டன்ட் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காதான். ஓகே, இதே எக்ஸாம்பிள் தான். இந்த அண்ணா இருக்கிறாங்க, 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, இதில் வந்து தம்பிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த அண்ணா அதே கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு வந்து குழந்தை இல்லாததுனால இவங்க என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை வந்து தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த 5 பிரதரில் ஒரே ஒரு பிரதர் சொல்கிறாங்க, நான் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு தெரியாமல் என் அண்ணனுக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய என் அண்ணாவோட ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு நான் தயார் தான், எனக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஸோ நான் என் அண்ணனுக்கு வந்து பண்ணது தப்பு, ஸோ வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே சொல்கிறாரு. அப்படி பண்ணும்போது ஜட்ஜு வந்து இவங்களுக்கு இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த தம்பிக்கும் அண்ணனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சு வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த தம்பிக்கும் இந்த அண்ணனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க கேஸை விட்டு போயிடலாம். ஜட்ஜ்மெண்ட்டும் இவங்க 2 இதையும் கேட்டு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4 பர்சன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, 4 பிரதர்ஸ், அவங்களுக்கு வந்து ஆர்டினரியாட்டு வந்து சூட்டு நடக்கும். அதாவது நீங்கள் உன் பிரதருக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா, அது உண்மைதானா? குழந்தை இல்லாததுனால தான் கொடுக்கலையா, அல்லது வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து இந்த 4 பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்கிறதுக்காக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, கவுண்டர் கிளைமு அதில் சொல்லுவாங்க. இல்லை அதனால இல்லை, என் அண்ணனுக்கு அதில் ஷேரே வராது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து அவங்க சொல்கிறதுக்காக ஃபர்தர் ஹியரிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல உள்ள அந்த பிரதர் வந்து நான் இந்த பிரச்சனையிலே வரல, என் அண்ணாவுக்கு கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போது இந்த அண்ணனுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட தம்பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சு வச்சு அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே சூட் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பர்டிகுலர் பிரதருக்கும் இந்த அண்ணனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் இந்த சூட்டில் வந்து முடிக்கிறாங்க. ஃபர்தராக அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த டேட்டு தான் வந்து டிகிரிக்கான டேட்டாகவும் வந்து கருதப்படுறாங்க. அது வந்து ரூல் 2ல் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரூல் 2ல் சப் ரூல் 2ல் வந்து இது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரூல் 3 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வந்து ரூல் 1ல் என்ன பார்த்தோன்னா பார்ட்டிஸுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லைன்னு பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த ரூல் 3ல் வந்து என்னென்னா பார்ட்டிஸ்க்கு இஷ்யூ இருக்குது. இஷ்யூ இருக்கக்கூடிய பட்சத்தில் எவிடன்ஸ், ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் ஜட்ஜு வந்து எவிடன்ஸ், ஆர்கியூமெண்ட் எல்லாம் கேட்டுட்டு ஃபர்தராக எந்த ஒரு எவிடன்ஸும் ஆர்கியூமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும்போது என்னது இருக்கிற எவிடன்ஸும் ஆர்கியூமெண்ட்டையும் வச்சுமே டிசிஷனாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சம்மனில் நம்ம வந்து ஆர்டர் 5ல் வந்து படிப்போம். சம்மன் எப்போல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் தி சூட் ஆர் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூ, இந்த 2 விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து சம்மன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே இதில் ஸ்மால் காஸ் கோர்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் சூட்டில் வந்து கண்டிப்பாக சம்மன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த எவிடன்ஸ், ஆர்கியூமெண்ட் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா ஃபர்தராக எந்த ஒரு எவிடன்ஸும் எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஜட்ஜுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பார்ட்டிஸுக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க. அதாவது இந்த சூட், அந்த ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் தி சூட் அந்த டைமாக இருக்கலாம், அல்லது செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூ அந்த டைம்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்மன் அனுப்பி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆவாங்க. அதே இதில் வந்து இப்போது அந்த எவிடன்ஸ் கொடுத்தது, ஆர்கியூமெண்ட் வந்து இனி வந்து தேவைப்படுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு, அதாவது அட்ஜார்ன்மெண்ட் பண்ணி தள்ளி வைப்பாங்க. இது வந்து ஆர்டர் 15ல் வந்து ரூல் 3ல் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூல் 4ல் என்னென்னா ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ், அதாவது ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ், அதாவது எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போவுமே என்ன நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு, அதாவது அட்ஜார்ன்மெண்ட் பண்ணி தள்ளி வைப்பாங்க. இது வந்து ஆர்டர் 15ல் வந்து ரூல் 3ல் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூல் 4ல் என்னென்னா ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ், அதாவது ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ், அதாவது எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போவுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா சூட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதில் ஏதாச்சும் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்கள் அதை கொஷின் ரைஸ் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.